World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் காலத்தை துல்லியமாக அறிய உதவும் தசா புத்தி அந்தரம் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன்ஜென்ம புண்ணிய பாவ பலன்கள் எப்போது நடக்கும் என்பதை அறிய வேண்டுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல காலம் மற்றும் கெட்ட காலம் எப்போது என்பதை அறிய வேண்டுமா? மோசமான தசா புத்தியை ஜெயிக்க வைக்கும் பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் தசா புத்தி பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/7/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் தசா புத்தி அந்தரம் அறிமுக விளக்கம், தசா புத்திக்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு, தசாநாதன் புத்திநாதன் வலிமையறிந்து நல்ல காலமா கெட்ட காலமா என்பதை அறிதல், தசா புத்தியில் வேதகன் தொடர்பு, தசா புத்தியில் பாவத் தொடர்புகள், ஒரு ஜாதகருக்கு கீழ்க்கண்ட நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்பதை துல்லியமாக அறிதல், புகழ், வீடு, திருமணம், உத்தியோகம், கடன் கிடைத்தல், கொடுத்த பணம் திரும்ப கிடைத்தல், நோய் ஏற்படுதல் மற்றும் நிவர்த்தியாகுதல், ஆன்மீக யாத்திரை, சொந்த தொழிலில் நஷ்டம், கிரீன் கார்டு கிடைத்தல், வீண் விரயம், வருமானம் லாபம், வாகனம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, கடன் திருப்பி கொடுத்தல், வழக்கில் வெற்றி, விபத்து கண்டம், சொந்த தொழில் வெற்றி, வெளிநாடு பயணம், சிறைவாசம், சுப விரயம். சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்களின் தசா புத்திக்கு பொது பலன்கள், தசா புத்தி நிகழ்வுகள் துல்லியமாக நடக்கும் கால அளவீடுகள், தசா புத்திக்கு பரிகாரங்கள், வாழ்வியல், தாந்திரீகம், தான தர்மம், ரிவர்ஸ், நட்சத்திரம், DNA பரிகாரம், கோவில்கள், பெயரியல், வாஸ்து, காலச்சக்கரம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி அந்தர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. ஓகே, ரைட். சோ இப்போ வந்து 6, 8, 12 சம்பந்தமா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த ஃபியர் எதனாலன்னா, அந்த 6, 8, 12ல நிறைய நெகட்டிவான காரகாஸ் இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவான காரகாஸ் இருக்கிறதுனால அதுல ஏதாவது ஒரு கிரகமோ அல்லது நீங்க பாவ தொடர்பு எடுக்கும்போது நிறைய பாவங்கள் 6, 8, 12வே வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, அடிக்கடி GH போங்க. GH போய் அங்க இருக்கிற நோயாளிகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. ஏதாவது உணவு அல்லது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு பிரெட் ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்புறம் நீங்களாவே வாலண்டியரா போய் ஸ்கேன், டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். வாலண்டியரா நீங்க போய் எடுக்கணும் அடிக்கடி. ஓகே, 6, 8, 12 சம்பந்தமா இயங்குதுனாலே
அடிக்கடி என்ன பண்ணணும், இது காமனா எல்லாருமே ரெகுலரா செய்யற பரிகாரங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஜிஹெச் போகணும், உணவு தானம் செய்யணும். ஸ்கேன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அடிக்கடி நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ஜெயில் என்ட்ரன்ஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு சும்மாவே போயிட்டு வரணும். கோர்ட்டுக்கு போயிட்டு வரலாம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு வரலாம், ஜெயில் என்ட்ரன்ஸ்க்கு சும்மாவே போயிட்டு வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கும். அதுக்கப்புறம் சுடுகாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு, சுடுகாட்டில் வேலை செய்யும் வெட்டியான்களுக்கு என்ன பண்ணணும்னா, பெட்ஷீட் தானம் பண்ணுங்க. பெட்ஷீட் டொனேட் பண்ணுங்க. பெட்ஷீட்டும், ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் நீங்க டொனேட் பண்ணலாம். 6/8 இயங்குச்சுன்னா இந்த வாழ்க்கையோட ஆக்டிவிட்டிஸை மாத்திக்கோங்க. ஜிஹெச்சுக்கு போய் அடிக்கடி உணவு செய்ய கொடுக்கறது, ஸ்கேன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில் என்ட்ரன்ஸ், ஏர்போர்ட் இந்த இடங்களுக்கு அடிக்கடி போறது, சுடுகாட்டுல வேலை செய்யும் வெட்டியான்களுக்கு பெட்ஷீட் கொடுக்கறது. ஏன் சுடுகாடுன்னா, சுடுகாட்டுல வந்து எல்லாரும் ஆயுள் முடிஞ்சு அங்கதான் வருவாங்க. அது எரிக்கிற வெட்டியான்கள் மிகப்பெரிய புண்ணியத்தை செய்யறாரு. அந்த மிகப்பெரிய புண்ணியம் செய்யறவருக்கு போய் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தா அந்த புண்ணியத்தை நீங்க எடுத்துக்கிற மாதிரி. அப்ப மிகப்பெரிய புண்ணியம் உங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சேஃப் கார்டு ஆவீங்க. அதுக்காக தான் வெட்டியான்களுக்கு கொடுக்க சொல்றோம். வெட்டியான்களுக்கு பொதுவா கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை ட்ரிகர் பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா ஒரு குணத்தை எடுத்து ஒரு ஆத்மாவை கரெக்டா அடக்கம் பண்றவங்க அவங்கதான். ஸோ அதனால அவங்களுக்கு போய் நீங்க பணிவிடைகள் செய்யறது இந்த மாதிரி டொனேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா வேலை செய்யும். ஓகே, இதை ரெகுலரா 6/8 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் படிச்சோம், தசாபுத்தினா என்னன்னு படிச்சோம், தசாபுத்தி மூலியமா எப்படி பலன் எடுக்கிறது, அதனுடைய பாவ தொடர்புகள் படிச்சோம். அது மோசமான திசையா இல்ல நல்ல திசையான்னு படிச்சோம். பாவ தொடர்புகள் எடுக்கிறதுக்கு பாரம்பரிய முறை, டிஎன்ஏ முறை, நாடி முறை அதை படிச்சோம். பலன் எக்ஸாக்டா என்ன நடக்குங்கிறத காலச்சக்கரத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு படிச்சோம். அதுக்கப்புறம் அதுக்கான பரிகாரங்களை படிச்சோம். பஞ்சபத பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், 6-8 பங்குக்கான பரிகாரம்னு சொல்லி நிறைய மெத்தட் ஆஃப் பரிகாரங்கள் படிச்சிருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணணும் உங்க லைஃப்ல. தசாபுத்திங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் ஒருத்தங்களை ஒரு பாதாளத்துல போய் தள்ளுறது. அதுதான் நல்லா இருந்தவன் கெட்டு போறதும் தசாபுத்தியால தான். ஒண்ணுமே இல்லாதவன் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வரதும் தசாபுத்தியால தான். ஸோ தசாபுத்தியை மட்டும் எப்பயுமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குங்கிறது எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஓவரா பணம் வந்துருச்சுன்னு ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கிட்டயும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எங்க சொந்தத்திலேயோ இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளோ நிறைய நடக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், தசாபுத்தி ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால எப்பயுமே நம்ம எவ்வளவு பணம் வந்தாலும் ஆடக்கூடாது, பணிவா இருக்கணும். எப்ப கடவுள் எந்த தசாபுத்தில நமக்கு ஆப்பு வச்சிருப்பாருன்னு தெரியாது. ஒரு ஜோதிடரா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறோம், 90% தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு வரணும். இருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு தெய்வ ரகசியத்தை கடவுள் வச்சிருப்பார். அதனால எப்பயுமே அடக்கம் அமருருள் உயிக்கும், அடங்காமை ஆறுருள் உயித்து விடும். அந்த திருக்குறளை மைண்ட்ல எப்பயுமே பதிவு வச்சுக்கோங்க. அப்பதான் தசாபுத்தியை பத்தி நம்ம தீர்க்கமா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ரைட், நான் நடத்த வேண்டியதை நடத்திட்டேன். அதுக்கு மேல டவுட்ஸ் இருக்கிறத இப்ப ரிமைனிங்ஸ் பார்க்கலாம். டவுட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்பதான் டைம் ஐ திங்க் 1:15 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் 2:30 நான் முடிச்சிருவேன். அது வரைக்கும் டவுட் செஷன் தான். யாருக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம். டவுட் தயவு செஞ்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு கேட்காம நம்ம இன்னைக்கு நடத்தின கான்செப்டோட விஷயமா பேசுங்க. ஜென்ரலா கூட டவுட் கேளுங்க. உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு சார் எனக்கு ராகு இங்கே போச்சு இங்கே போச்சுன்னு உங்க ஜாதியை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. உங்களுடைய டவுட் எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அதை நீங்க கத்துக்கோங்க. அந்த கான்செப்ட் வாங்கமா எந்த டவுட்டா இருந்தாலும் தாராளமா கேளுங்க.
உங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க ஷேர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வேதகன் புத்தியில உங்களுக்கு ஒரு புத்தி நடந்திருக்கலாம், லோயஸ்ட் டிகிரில இருந்து புத்தி நடத்திருக்கலாம், அல்லது புஷ்கரத்துல இருந்து புத்தி நடத்திருக்கலாம். அப்ப உங்க லைஃப்ல என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்க பேரை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். சொல்லுங்க. ஓகே, அம்பிகா ரவீந்திரன் மேடம் சொல்லுங்க. Sir, good evening, sir. Good morning, good afternoon, sir. Sir, சொல்லுங்க good மேடம். afternoon. கேக்குதா சார்? கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. சார், ஒரு ஆளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார், புதன் தசா சுக்கிரன் புத்தி நடக்குது வச்சுக்கோங்க சார். அந்த ஓகே புதனும் சுக்கிரனும் ரெண்டுமே ராகு ஸ்டார்ல இருந்தாங்க வச்சுக்கோங்க சார். ஓகே. அப்ப அந்த ரிப்பன் கட் பண்றது சார் புதன்கிழமையும் செய்யணும், வெள்ளிக்கிழமையும் செய்யணுமா சார்? எதுக்கு வெள்ளிக்கிழமை செய்றீங்க? அந்த சுக்கிர புத்தி வர்றதுனால. ஆமா, கண்டிப்பா செய்யணும். அப்ப வந்து அந்த ராகு கன்சிடர் பண்றதுனால we have to do in அந்த ராகு காலத்துல செய்யணுமா சார்? புதன் திசையில சுக்கிர புத்தி நடந்ததுன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் பண்ணணும். அப்ப எந்த டைம்ல செய்யணும் சார் ராகு கன்சிடர் பண்றதுனால? ராகு எது கன்சிடர் பண்றீங்க? ராகு நட்சத்திரத்துல இருக்கு சார் ரெண்டுமே. நான் அதை சொல்லவே இல்லையே. ஓ ராகு வேண்டாம். சொல்லவே இல்லையே. நான் என்ன ஓ, சொன்னேன்? நட்ச- என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட கிழமையில அந்த கிரகத்தோட ஹோரையில தான் பண்ண சொன்னேன். ஓகே ஓகே. அப்ப வந்து அந்த புதன்னாக்கா கிரீனு, சுக்கிரன்னா வெண்பட்டு. வெண்பட்டு. இதை மட்டும் நீங்க அந்த கிரகத்தின் கிழமையில் அதனோட ஹோரையில கட் பண்ணி போட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மகேந்திரன் சார். சார் என்னுடைய டவுட் என்னன்னா, தசாவை இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணல சார். தசாவை பத்தி ஃபுல்லா புக்தியை பத்தி தான் பேசியிருக்கோம். தசாவை பத்தி ஜாஸ்தி பேசல. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கிற வீட்டு எது முன்னாடி நடக்கும் எது பின்னாடி நடக்கிறது ஒரு டவுட் சார்.
தசை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே Right. சொன்னேன், தசைங்கிறது வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும்தான், சரிங்களா? ஆமா ஆமா சார். அப்ப டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணும். மற்றபடி புத்தி தான் நமக்கு எல்லா ஈவெண்ட்ஸையும் ஒவ்வொரு புத்திகளும் தனித்தனியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு தசை முழு வருஷமும் ஒரே மாதிரி பலனை யாருக்குமே கொடுக்காது. ம் இப்ப சனி திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி திசை 19 வருஷம். ஓகே, ஆமா சார். ஆமா சனி திசைக்கு நீங்க பாவ தொடர்பு எடுக்கிறீங்க, அந்த பாவ தொடர்புல 6, 8, 12 வேலை செய்யுது அப்படின்னா அவங்க 19 வருஷமும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா திசை வந்து ஒரு டைரக்ஷன் மட்டும்தான், ஆனா புத்தி தான் அவங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போறது. அதனால நான் மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது புத்திக்கு தான். அதே மாதிரி நீங்க பாருங்க, கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ரூல் 1, 2, 3, 13 வரைக்கும் கொடுத்தது நம்ம தசாய்க்கு அது மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். அப்ளை பண்ணவும் தேவையே இல்லை, புத்திக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். ரைட் சார். அது ஒண்ணு. அப்புறமா இது எது முன்னாடி நடக்கும், 2 ஆதிபத்தியங்கிறதுல அது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இந்த சார்? 2 ஆதிபத்தியத்துல வந்து எப்படின்னா, 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் தவிர மற்ற எல்லாத்துக்குமே 2 ஆதிபத்தியம் இருக்கு, கரெக்டுங்களா? ஆமா சார். ஸோ அதுல எப்பயுமே வந்து 2 ஆதிபத்தியம் இருக்கும்போது அந்த திசை இருக்கு இல்லைங்களா, அந்த திசையை வந்து 2 ஆஃபா பிரிச்சுக்கணும். சரி சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரு திசை நடக்குது, குருவோடைய டோட்டல் கால்குலேஷன் பீரியட் வந்து 16 இயர்ஸ். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் ஒரு நிகழ்வு நடக்கும் காலத்தை துல்லியமாக அறிய உதவும் தசா புத்தி அந்தரம் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன்ஜென்ம புண்ணிய பாவ பலன்கள் எப்போது நடக்கும் என்பதை அறிய வேண்டுமா? பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல காலம் மற்றும் கெட்ட காலம் எப்போது என்பதை அறிய வேண்டுமா? மோசமான தசா புத்தியை ஜெயிக்க வைக்கும் பரிகாரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் தசா புத்தி பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/7/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிடத்தில் தசா புத்தி அந்தரம் அறிமுக விளக்கம், தசா புத்திக்கும் கர்ம தியரிக்கும் உள்ள தொடர்பு, தசாநாதன் புத்திநாதன் வலிமையறிந்து நல்ல காலமா கெட்ட காலமா என்பதை அறிதல், தசா புத்தியில் வேதகன் தொடர்பு, தசா புத்தியில் பாவத் தொடர்புகள், ஒரு ஜாதகருக்கு கீழ்க்கண்ட நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்பதை துல்லியமாக அறிதல், புகழ், வீடு, திருமணம், உத்தியோகம், கடன் கிடைத்தல், கொடுத்த பணம் திரும்ப கிடைத்தல், நோய் ஏற்படுதல் மற்றும் நிவர்த்தியாகுதல், ஆன்மீக யாத்திரை, சொந்த தொழிலில் நஷ்டம், கிரீன் கார்டு கிடைத்தல், வீண் விரயம், வருமானம் லாபம், வாகனம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, கடன் திருப்பிக் கொடுத்தல், வழக்கில் வெற்றி, விபத்து கண்டம், சொந்த தொழில் வெற்றி, வெளிநாடு பயணம், சிறைவாசம், சுப விரயம். சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்களின் தசா புத்திக்கு பொது பலன்கள், தசா புத்தி நிகழ்வுகள் துல்லியமாக நடக்கும் கால அளவீடுகள், தசா புத்திக்கு பரிகாரங்கள், வாழ்வியல், தாந்திரீகம், தான தர்மம், ரிவர்ஸ், நட்சத்திரம், DNA பரிகாரம், கோவில்கள், பெயரியல், வாஸ்து, காலச்சக்கரம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி அந்தர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும்
9080066894.